Peacemakers of Christo. இன்று உன் குழந்தையை யார் கையில் ஒப்படைத்திருக்கிறாய்? உன் கையில் நீ எதை எடுத்திருக்கிறாய்? லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனத்திலே ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் சிமியோன் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். சிமியோன் குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கிறீர். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே மரியாள் இயேசுவை சிமியோன் என்ற இறைவாக்கினர், தூய ஆவியினால் நிரப்பப்பட்டவர், பக்திமான், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர், தேவனோடு சஞ்சரித்தவர் கையிலே குழந்தை இயேசுவை அர்ப்பணிக்கிறாள். அந்த சிமியோன் தன்னுடைய பரிசுத்த கரத்திலே அந்த குழந்தை இயேசுவை ஏந்துகிறார். ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, இன்னைக்கு பெற்றோர்களாக ஏசப்பா எங்கள் குழந்தையை யார் யாரோ எடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆமாப்பா, நாங்களும் எங்கள் குழந்தையை யார் யாரிடமோ அர்ப்பணித்து விட்டோமே சுவாமி. ஏசப்பா, என் குழந்தை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா, படிப்பானா, படிக்க மாட்டானா, அவன் வாழ்க்கை நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா என்று ஜோசியக்காரனிடம் கொண்டு போய் என் குழந்தைய ஒப்படைச்சிட்டேன் ஆண்டவரே, பரிகாரம் செய்யணும்னு சொன்ன ஆண்டவரே, அந்த தோஷம் சரியில்லை, இந்த தோஷம் சரியில்லை என்று சொல்லி, ஆண்டவரே அவன் ஜாதகம் சரியில்லை, ஆண்டவரே அவனுடைய நேரம் சரியில்லை, சனி அவனுக்கு பிடிச்சிருக்குது, 7 அவனை சுத்திட்டு இருக்குது என்று என்னுடைய வாழ்க்கையே கெடுத்து போட்டான் ஐயா. என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையே கெடுத்து போட்டான் ஆண்டவரே. ஏசப்பா, என் புள்ள படிப்பானா, படிக்க மாட்டானா, வளருவானா, வளர மாட்டானா, ஏன் அடங்காம இருக்கிறான், ஏன் காமத்தில் இருக்கிறான், ஏன் குடிப்பழக்கத்துல இருக்கிறான், ஏன் மோகத்தில் இருக்கிறான், ஏன் கோபக்காரனாக இருக்கிறான், ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான், திருமணம் வேணான்னு சொல்றான், ஏன் புள்ள வேணான்னு சொல்றான், ஏன் மனைவி வேணான்னு சொல்றான் என்று தெரியாமல், அறியாமல், புரியாமல் எத்தனையோ பெற்றோர்கள் ஆண்டவரே இன்று மனம் உடைந்து போய் இருக்கிறார்கள் சுவாமி. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, என்னுடைய குழந்தையை நான் யார் யார் கையிலையோ அர்ப்பணித்து விட்டேன் ஆண்டவரே. பொறாமை பிடிச்சவன், நய வஞ்சகன், கள்ளன், ஆண்டவரே திருடுகிறவன், ஆண்டவரே காதலி, ஆண்டவரே தீய பழக்கங்கள் உடையவர்கள், கெட்ட பழக்கத்திற்கு அழைத்து செல்லுகிறவர்கள் கையிலே என் குழந்தையை நான் அர்ப்பணித்து விட்டேன் ஆண்டவரே. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, என் பிள்ளைக்கு பண ஆசைய மூட்டி விட்டேன், என் பிள்ளைக்கு தொழில் ஆசைய மூட்டி விட்டேன், என் பிள்ளைக்கு ஆண்டவரே நிறைய சம்பாதிக்கணும்ன்ற ஆசைய மூட்டி விட்டேன் ஆண்டவரே. அதன் நிமித்தமே இன்று அவன் உலகத்துல நிக்காம ஓடுறான் ஆண்டவரே. இப்ப ஏன்டா இப்படி பண்ணணும், ஐயோ என் பிள்ளைங்க தவறான வழியில வழி நடத்திட்டோமே என்று வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி. ராஜாஜி ராஜாவே, இன்னைக்கு என் கையில என் புள்ள இல்ல ஆண்டவரே. ஆமாப்பா, என் கையில இல்ல ஆண்டவரே. இயேசுவே, உன்னுடைய கையில் நான் என் குழந்தையை அர்ப்பணிக்காமல், ஆண்டவரே அவன் நல்லா இருக்கிறான், அவன் பெரியவன், அவன் பணக்காரன், அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் கத்துக்க, அந்த எஜமானன்ட்ட கத்துக்க, அவள்கிட்ட போய் கத்துக்க, இவள்கிட்ட போய் கத்துக்க என்று சொல்லி என்னென்னத்தையோ கத்து கொடுத்தேனே ஒழிய ஆண்டவரே தன்னையே உன் கையில் அர்ப்பணிக்க நான் கற்றுக் கொடுக்கவில்லை சுவாமி. ஏசப்பா, ராஜாதி ராஜாவே, என் குடும்பத்துல இன்று சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, சிமியோன் தன்னுடைய கரத்திலே குழந்தை இயேசுவை ஏற்றினார் ஆண்டவரே. இன்று என் கையில அப்பா நான் எதையோ வச்சிருக்கிறேன் ஆண்டவரே. பாவ கரைகள் பிடித்த கரங்கள் இது ஆண்டவரே. அப்பா, இது மோக கரங்கள், இது காம கரங்கள் ஆண்டவரே, இது குடிவெறி படைத்த கரங்கள், இது தொடாத இடத்தையெல்லாம் தொட்ட கரங்கள் ஆண்டவரே.
இது பரிசுத்தம் இல்லாத கரங்கள் ஐயா. ஆண்டவரே, இது அழுகி போற கரங்கள் ஐயா. இயேசு ராஜாவே, என் கரங்களை எல்லாம் நீர் அர்ச்சிக்க வேண்டும் என்று, அபிஷேகிக்க வேண்டும் என்று, கழுவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, ஒவ்வொரு தாயினுடைய தந்தையினுடைய கரத்தையும் ஆசீர்வாத கரமாக மாற்றுங்க ஆண்டவரே. தம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய பெற்றோர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்நாளிலே அப்பா, பிள்ளையை வளர்த்து கரை சேர்ப்பது சாதாரண விஷயம் அல்ல ஆண்டவரே. என் பிள்ளை அவன் கையில உழுதுறக்கூடாது, அவன் கையில உழுதுறக்கூடாது, அவ கையில உழுதுறக்கூடாது என்று பொத்தி பொத்தி வளர்த்து, பார்த்து பார்த்து வளர்த்து, பயந்து பயந்து வளர்த்து, கடைசியில அதே குழிக்குள்ளாய் போய் விழுகிற பிள்ளைகள் ஏராளம் சுவாமி. ஏசப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. என் கையிலே உன்னதத்தை ஏற்றணும், அதே போல என்னுடைய பிள்ளையை நல்லவர்கள் கையிலே ஒப்படைக்கணும், உன்னதர்கள் கையில ஒப்படைக்கணும், பரிசுத்தர்களுடைய கையில ஒப்படைக்கணும், பக்திமான்களுடைய கையில ஒப்படைக்கணும், ஆசீர்வாதம் அபிஷேகம் பெற்றவர்களுடைய கையில ஒப்படைக்கணும். என் பிள்ளைகளை பாவிகளுடைய கையில ஒப்படைக்க கூடாது ஆண்டவரே. பொறாமைக்காரருடைய கையில மாட்டிக்க கூடாது சுவாமி. எல்லா துதிகான மகிமை உமக்கே என்று இந்த வரத்தை எங்களுக்கு அருள்வீர் என்று முழுமுதோடு ஜெபித்து, அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே, அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் உங்களுடைய கண்ணீர்களையும் இறையிறக்கத்து நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் நவநாளிலும் நேர்த்தி திருப்பலியிலும் உங்களுடைய விண்ணப்பங்களை அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் அனுப்பலாம். தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களுடைய கருத்துக்கள் பெரிய கருத்துக்களாக கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தால் தயவு செய்து நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணியுங்கள். 1, 3, 5, 7, 9, 12, 30, 33, 77 என்று நீங்கள் உங்கள் கருத்துக்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கடவுள்கிட்ட நேர்த்தி திருப்பலியை அர்ப்பணிக்கலாம். அதனால நேர்த்தி திருப்பலியிலே பயங்கர வல்லமைகள் இருக்கிறது. ஒரே குருவானவர் 2 மணி நேரம் உட்கார்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்றால் எல்லா ஜெபங்களையும் ஒரே சாமியார் உட்கார்ந்து இந்த பிள்ளையை ஆசீர்வதிங்கன்னு ஜெபங்களை சொல்லி சொல்லி கேட்கும் போது எவ்வளவு வல்லமை இருக்கும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்க ஒரே ஒரு உதவி கேட்கிறோம். இந்த சேனலை தயவு செய்து பார்க்கிறவர்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, பேஸ்புக்ல நீங்கள் பகிரும்படியா ஜெபிக்கிறோம். எங்க ஃபாதர்ஸ் இல்லைன்னா இதை நிப்பாட்டி விடுவாங்க என்று அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இவ்வளவு செலவு பண்ணிட்டு இது வளர்ச்சி அடையல, அப்படி என்றால் இவ்வளவு கரண்ட், நெட் பில்லு, கம்ப்யூட்டரு, கேமரா அப்படி என்று ஃபாதர்ஸ் வருத்தப்பட்டு நிப்பாட்டிடுவாங்க. அதனால் தயவு செய்து இந்த உன்னத தெய்வ பணி இன்னும் வளரணும், உங்க கையால வளரணும், உங்க ஆசீர்வாதத்தால் வளரணும், இன்னும் பல ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும் என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் இதை பகிருங்கள், இதை செய்யுங்க என்று அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, நிச்சயமாக நாங்கள் உதவி செய்கிற ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய ட்ரௌசர், பேண்ட், ஷர்ட், டிஷர்ட் இல்ல நோட்டு புத்தகங்கள் போல நிறைய இருக்கலாம். அது வேஸ்டா கிடக்கலாம். பரணியில சொருவி வச்சிருப்பீங்க, தயவு செய்து பீரோல சொருவி வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எடுத்து வேஸ்டா கரையான் சாப்பிடறதுக்கு பதிலா எங்க பிள்ளைங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுவோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ஒரு வேலை வசதிகள் இருந்தால் இல்ல உங்க காரியங்கள் நிறைவேறினால் நாங்கள் உதவி செய்யற பிள்ளைகளுக்கு குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, அவங்களுக்கு ரோடு கிடையாது, குடிசைகள் தான்,
அந்த வீட்டுல ஒரு லைட் எரியணும் என்றால் சோலார் லைட் தான் எரிய முடியும். அது ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். தயவுசெய்து உங்களால முடிஞ்சா ஒரு 2 சோலார் லைட் 3 சோலார் லைட் வாங்கி உங்க பேரால உங்க குடும்பத்து பேரால 4 வீட்டுல லைட் எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ வலிகளை நீக்குகிறது, நோய்களை அகற்றுகிறது. கண்ணை தவிர்த்து எல்லா இடங்களிலும் வலிகள் இருந்தால், நோய்கள் இருந்தால், எப்படிப்பட்ட நோய்கள் இருந்தாலும் தயவு செய்து அதை வாங்கி 10 சொட்டு 20 சொட்டு அந்த வலிக்கிற இடத்துல நல்லா தினமும் தேய்ச்சிட்டு வாங்க. தலையில தேய்ங்க, பிபி சுகர் குறையும். சுடுதண்ணில போட்டு ஒரு சொட்டு போட்டு குடிங்க, பிபி சுகர் குறையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம், இது 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட புத்தகம். அந்த காலத்தில் நம்முடைய வீட்டுல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடெல்லாம் இருக்கும். அதுல உள்ள கட்டு ஜபங்கள், ரகசிய ஜபங்கள், அது செய்வினை அகற்ற ஜபம், சாத்தான விரட்டுகிற ஜபம், பல விதமான கட்டு ஜபங்கள் இருக்கிறது. இந்த கட்டு ஜப புத்தகத்தை வாங்கி தயவு செய்து பயன்படுத்துங்கள். வாழ்க்கையில வெற்றி அடையுங்க.